சென்னை வடபழனி அருகே மதுவிற்கு அடிமையான மகனை கத்தியால் கழுத்தை அறுத்து கொலை செய்த தாய் காவல் நிலையத்தில் சரணடைந்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சாலமன் வழங்க கேட்போம். சாலமன், வணக்கம். இந்த சம்பவம் குறித்த முழுமையான விவரங்களை பதிவு பண்ணலாம். சாலமன். சென்னை சூளைமேடு பெரியார் பாதை பகுதியை சேர்ந்தவர் பிரமிளா. 47 வயதான இவருக்கு 3 மகன்கள் இருக்கக்கூடிய நிலையில இவரது கணவரை பிரிந்து அந்த சொந்த வீட்டுல மகன்களுடன் வசித்து வருகிறார். முதல் மகன் தனியாக இருந்து வரக்கூடிய நிலையில தற்போது இளைய மகன் முகில் மற்றும் அவரது இன்னொரு மகனுடன் இவர் வசித்து வருகிறார். இந்த நிலையில தொடர்ச்சியாக அந்த இளைய மகனான முகில் என்பவர் மது மற்றும் குடிபோதைக்கு அடிமையான நிலையில அவர் தொடர்ச்சியாக வீட்டிற்கு இந்த மது போதை காரணமாக அவரது தாயார் பிரமிளாவுடன் சண்டையிட்டு ஆபாசமாக பேசி கொலை மிரட்டல் விடுத்து வந்துள்ளார். இதே போலத்தான் நேற்று இரவும் மது போதையில் வந்த அந்த முகில் என்பவர் தொடர்ச்சியாக அவரது தாயாரிடம் பிரமிளாவிடம் தொடர்ச்சியாக ஆபாசமாக பேசியும் அவரை கொலை செய்து விடுவதாகவும் மிரட்டிவிட்டு உறங்கியுள்ளார். இதனால ஆத்திரமடைந்த அவரது தாயார் பிரமிளா இன்று அதிகாலை 5:30 மணி அளவுல அந்த தூங்கி கொண்டிருந்த மகன் முகிலோட கழுத்தை 6 முறை அறுத்து கொலை செய்து விட்டு அதன் பின்னார அவர் கத்தியுடன் சென்று வடபழனி காவல் நிலையத்துல சரணடைந்திருக்கிறார். இது தொடர்பாக வடபழனி போலீசார் அந்த பிரமிளாவை கைது செய்த நிலையில அவரிடம் விசாரணையானது நிகழ்த்தப்பட்டு வருகின்றனர். மேலும் இது மட்டுமின்றி அவரது உடலை கைப்பற்றிய போலீசார் பிரேத பரிசோதனைக்காக கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் வைக்கப்பட்டு இந்த விசாரணையானது நடைபெற்று வருகிறது. விவரங்களுக்கு நன்றி சாலமன். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.